நம்ம சதுரகிரியில எப்படி தவசிப்பாறைன்னு ஒன்று இருக்கோ, இங்கேயும் சாணிப்பாறைன்னு ஒரு இடம் இருக்கு. தமிழ்நாட்டிலே மிக உயரத்தில் இருக்க ஒரு அம்மன் கோவில்னா அது இந்த துர்க்கை அம்மன் கோவில்னா. நிறைய பேர் இறந்துருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் மவுண்டன் மதன் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மலைகளையும் ஏறிட்டு வரேன். ஸோ நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்க பாக்கம் காட்டுக்குள்ளே இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம அந்த மலைக்கு அடிவாரம் நம்ம போயிட்டுருக்கோங்க. அதாவது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தார் ரோடு இருக்கும். போகிற வழியிலே நீங்கள் பார்க்குற இந்த சிலை தான் கிட்டத்தட்ட பல்லவர் காலத்தில் மூத்த தேவியாக, இன்றைக்கி எல்லாம் மூதேவின்னு நம்ம வந்து அழைக்கப்படுற மூத்த தேவி தவையோட சிலை இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கிலோமீட்டருங்க. பஸ்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து அங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஆர்ச் கேட்டாண்டு நீங்கள் இறங்கி வர மாதிரி இருக்கும். 1 ஹவருக்கு பஸ் இருக்குது. அதாவது செஞ்சிலேருந்து 1ஆம் நம்பர் பஸ்ஸு. நீங்கள் ஓன் வெஹிக்கிள்லையும் வரலாம். அப்படி இல்லைனா ப்ரைவேட் பஸ் ஜோதின்னு ஒன்று இருக்குது. 3/4 மணி நேரத்துக்கு பஸ் இருக்குது செஞ்சியில். வாங்க போகலாம். இங்கே நம்ம மலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது ஒரு காப்பு காடு. ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ளே போகிறது அனுமதி இல்லைங்க. ஸோ மேலே நமக்கு கோவில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா, மாலை 6 மணிக்கு மேலே மலை மேலே இருக்கக்கூடாதுன்ட்டு வனத்துறைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை பலகையே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மலைக்கு மேலே ஏறலாம். அங்கே பாருங்க, இங்கே பெரிய ஒரு செக் போஸ்ட் காமி. மலைக்கு மேலே போக முடியாதவங்க இங்கே கீழே வந்து வழிபட்டு போவாங்க. தங்குறதுக்கு இடம் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. கீழே கீழே இருக்க கோயிலை நம்ம வழிபட்டாச்சு. இப்போ நம்ம பைக்கையும் பார்க் பண்ணியாச்சுங்க. பத்திரமா இருடா. ஸோ நம்ம பக்கம்தான். இந்த கோயிலுக்கு நான் பல முறை வந்திருக்கேன். அதாவது இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து 3 வழியாக வரலாம். தேவதானப்பேட்டை வழியும் வரலாம், பின்னாடி புதுப்பாளையம் அந்த ஊர் வழியிலையும் வருவாங்க, இந்தாண்டா கெங்கவரம் வழியிலையும் வருவாங்க. நான் கெங்கவரம் வழியில் நிறைய முறை வந்திருக்கேன். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கேன். அப்படியே எல்லோரும் மேக்ஸிமம் வந்து இந்த தேவதானப்பேட்டை வழி இந்த வழி தான் போவாங்க. இதாங்க ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. எல்லோரும் இங்கே வந்து கற்பூரத்தை ஏற்றிட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் தான் இந்த மலையை நம்ம ஏற போகிறோம். வாங்க. இந்த மலைப்பயணம் பார்த்தீங்கன்னாங்க ஸ்டார்டிங் மட்டும்தான் கொஞ்சம் ஏற்றம் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தரைக்காடுகள் தான். மேலே நம்ம மலைக்கு மேலே ஒரு மண் ரோடுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் தான் இருக்கும். முக்கியமாக நீங்கள் வர மாதிரியாக இருந்தால் பௌர்ணமி, அமாவாசை, சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் வாங்க. இங்கே பார்த்தீங்களா என்னன்னு தெரியுதா, விளக்கு ஒளி, அன்பே சிவம். ஏன் இங்கே அன்பே சிவம் இந்த மாதிரி ஒளி போன்ற சிம்பிள்ஸ் வந்து ஏன் இங்கே போட்டிருக்காங்கன்னா, இந்த மலைக்கு பின்னாடி, அதாவது நம்ம துர்க்கை அம்மன் கோவில் போகிறல அதுக்கு பின்னாடி வள்ளலார் குகை இருக்குது. இங்கே வந்து வேட்டவளம் ஜமீன், அதாவது நமக்கு பக்கமே வேட்டவளம் ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே அந்த ஜமீனை பார்க்கறதுக்காக வள்ளலார் வந்தன்ட்டு எல்லாமே ஒரு செவி வழி தகவல் தான். ஒரு குகை இருக்குது, வள்ளலார் குகைன்னே அதுக்கு பேர். இந்த ஒரு புத்தை நீங்கள் பார்த்துட்டாலே இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவர் ஒரு கோட்டையோட பகுதிங்க. அது செஞ்சி கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு செஞ்சியை சுற்றி இருக்க மலைகளில் பல கோட்டைகளை கட்டுறாங்க. அந்த மாதிரி நிறைய கண்காணிப்பு கோட்டைகள் இந்த மலையில் இருக்குது. அதோடைய எச்சங்கள் தாங்க இதுவும். ஸோ இந்த மாதிரி வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்து போனோம். போகிறது தவிர்த்துருங்க, வழி தவற வாய்ப்பு இருக்குது. அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் தாங்க ஆகும்.
இங்கே இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் நம்ம ரீச் ஆகிறதுக்கு. நம்மளும் கிட்ட நெருங்கிட்டோம். அதாவது இந்த பெருமாள் கோவில் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார். இங்கே பெருமாள் இருக்கார். தெரியுதுங்களா? ஸோ இங்கே வரவங்க அப்படியே இங்கே வந்து ஓய்வு எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து வனதுர்க்கைக்கு பயணம் பண்ணுவாங்க. வனதுர்க்கை இங்கேருந்து தெரியும். அதை ஒரு மலை தெரியுதா? இப்போ நம்ம அங்கே தான் போகணும். இந்த கோவிலை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 7 மலைகளை கடந்து வரணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. 7 மலைகள்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரே மலை தான். 3 ஏற்ற இறக்கங்களை நம்ம ஏறி இறங்குவோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. 7 மலைகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் உள்ளூர் மக்கள்கிட்ட நீங்கள் கேட்கலாம். சிலர் 7 மலைன்னு உருட்டுவாங்க, நம்பாதீங்க. இந்த பாறையோட டவுனுக்கு போனீங்கன்னா இங்கே ஒரு தண்ணி சுனை இருக்கும். ஸோ தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படுறவங்க இங்கே வந்து முண்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும். இங்கே மழை காலங்களில் க்ளீனாக தான் இருக்கும். வெயில் காலங்களில் வந்தீங்கன்னா அசுத்தம் பண்ணி வச்சுருவாங்க. டாக்ஸ், நாய் வருது. பைரவர். வாலாட்டுறவர். மேலே யாருமே இல்லையா, அவர் தாத்தா இருக்காராம், அவர் மட்டும்தான் இருக்கார். இன்னும் நம்ம போயிட்டே தாங்க இருக்கோம். அந்த நீங்கள் பெருமாள் கோயிலை நீங்கள் தாண்டினாலே ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து தரை வழி தான் பாருங்கள். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. முதல்ல அந்த ஒரு ஏற்றத்தை மட்டும் ஏறிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஈஸி, எல்லாருமே வரலாம். பாருங்க, ஜம்முன்னு போகுது. இங்கே பாருங்க, ஒரு நெருக்கமான ஒரு வழி வருது, தெரியுதுங்களா? இங்கே தான் பார்த்து வரணும், குண்டாக இருக்கிறவங்க பார்த்து வரணும். இங்கே நான் நடந்து போகும்போது ஒரு அதிசயம் எனக்கு பின்னாடி தெரியுது, பார்த்தீங்களா? ஊற்று. கிட்டத்தட்ட இவ்வளோ மலைக்கு மேலே உச்சிலையும் ஒரு காடுகள் மரங்கள் நிறையா இருந்தாலே ஊற்று பெருக்கெடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுங்க இது. கண்டிப்பாக அங்கே பாருங்கள், ஊற்று தானாக வருது. நீங்கள் வந்து 1000 அடிக்கு போர் போட்டாலுமே நீர் ஊற்று கிடைக்க மாட்டுது. ஆனால் இங்கே பாருங்கள், காட்டு ஈக்களோட சத்தம் பயங்கரமாக கேட்குது. எல்லாம் கேமராவை பார்த்து பயப்படுங்க அங்கே இருக்க குரங்குகள். அப்படியே பாருங்க, ஃபுல்லாக ஒரு ஒத்தையடி பாதை தான். கிட்டத்தட்ட கோயில்கள் இருக்கிற இங்கே மேலே வந்து ஒரு மடம் இருக்கிற இடத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். கீழே இறங்குது பார்த்தீங்களா ஒரு பாதை. இங்கே யாரும் போயிடாதீங்க, இது கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட். கல் திட்டைகள், வள்ளலார் குகை, இந்த மாதிரி நிறைய ஒரு அற்புதத்தை வச்சுருக்க இடங்க இது. கண்டிப்பாக உள்ளூர் ஆளுங்க வழிகாட்டுதலோடு தாங்க இங்கெல்லாம் போக முடியும். கண்டிப்பாக நான் உங்களை ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன். இந்த காட்டில் நம்ம சுத்தாத இடம் கிடையாது. நம்ம வந்து வந்த வேலையை மட்டும், வனதுர்க்கையை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு போகலாம் வாங்க. இங்கே கோயில் மேலே இருக்க ஒரு ஐயா இங்கே தான் தங்குவார். அவருக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கார், கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கார். இந்த சுனையை வந்து குளிக்க பயன்படுத்துவாங்க. இருந்தாலுமே இந்த சுனை வந்து அவ்வளவு குளிக்கிறது நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து இதில் இருக்க தண்ணி வந்து மழை பெய்ந்தாலுமே சரி எப்பயுமே வந்து இதுவாகாது, வெளியே போகாது. இது வந்து ஒரு தேங்குற தண்ணி தான். இருந்தாலுமே இங்கே வந்து இந்த சுனைகளில் பல பேர் குளிக்கிறன்ற பேரில் இறந்துருக்காங்க. ஒரு குட்டையிலேயோ ஒரு பாறையில் வந்து தண்ணி ரொம்ப நாளாக தேங்கிச்சுன்னா இங்கே
இந்த சுனையில் உள்ளுக்குள்ளே டொங்குலாம் இருக்குது. அதாவது இதெல்லாம் பாறைன்னு தெரியும். இந்த பாறைக்கு உள்ளே இப்படி போய் உள்ளே போகிற மாதிரிலாம் நிறைய டொங்குகள் இருக்குது. ஸோ இதில் நான் குளிக்க ரெஃபர் பண்ண மாட்டேன். நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளூர்ன்றதுனால நமக்கு தெரியும். இப்போது நம்ம இங்கே வந்து நைட்டு வந்தாங்கன்னா இங்கே வந்து அந்த மண்டபத்தில் தங்குவாங்க. இங்கே தங்குற இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சமையல் செய்கிற இடம்லாம் இருக்குது. ஸோ இங்கே சமையல் செஞ்சுட்டு இங்கே ஒரு நாள் ஃபாரஸ்ட்டில் ஸ்டே பண்ணிட்டு போவாங்க. இப்போ நம்ம வந்துருக்க டைமில் யாருமே இங்கே இல்லைங்க. இந்த மலைக்கு வரவங்க குடிநீராக பயன்படுத்தின சுனை தாங்க. நல்லா வடிவமைச்சு கட்டி வச்சுருக்காங்க, சிமெண்ட்லாம் போட்டு. இதெல்லாம் தண்ணி வந்து இதெல்லாம் குடிக்கிற தண்ணி. மழை நீரை அப்படியே அங்கேருந்து சேகரித்து இது பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நம்ம ஊருக்காரங்களாம் வந்தாங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து சாப்பாடாக்கி சாப்பிடுவோம். இப்போ யாருமே இல்லை, நான் தனியாக வந்திருக்கேன். வாங்க மேலே மலை உச்சிக்கு போவோம். மலைக்கு மேலே ஏற ஆரம்பிக்கிற இடத்துல விநாயகர் இருக்கார். ஸோ அவரை வழிபட்டுட்டு நம்ம மலைக்கு மேலே போவோம். விநாயகர் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பக்கமாக முருகர் இருக்கார். ஸோ கம்பிகள் ஆரம்பிக்கிற இடத்துக்கு வந்துட்டேங்க. இதுக்கப்புறம் நம்ம கம்பிகளை பிடிச்சி தான் நம்ம ஏற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஒரு உருவத்தை இது பண்ணி வச்சுருக்காங்க. போகிற வழியில் நீங்கள் இதை பார்க்கலாம். கம்பிகளை பிடிச்சி தாங்க ஏறுற மாதிரி இருக்குது. அதாவது இப்படி இப்படி வந்து சுற்றிக்கிட்டு அங்கே பெருமாள் கோயில் இருக்கா, வந்து அப்படியே இப்படி சுற்றி இப்படி வந்து ஏறினாங்க. இருக்கிறதுலே ரொம்ப செங்குத்த ஏறினா இதுதாங்க. இப்போ நம்ம மலையோட உச்சிக்கு வந்தாச்சுங்க. எல்லோரும் வந்து இந்த மலையோட உயரத்தை வந்து 3000 அடி 2000 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ உயரம்லாம் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 542 மீட்டர். அடியில் சொல்லணும்னா 1778 அடி உயரத்தில் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே மிக உயரத்தில் இருக்க ஒரு அம்மன் கோவில்னால் அது இந்த துர்க்கை அம்மன் கோவில் மட்டும்தான். ஏன்னா எல்லா மலைகள்லேயும் சிவன் கோயில்களை பார்க்க முடியும், பெருமாள் கோயில்களை பார்க்க முடியும், முருகர் கோயிலில் பார்க்க முடியும். ஆனால் ஒரு அம்மன் கோயிலை நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ சங்க காலத்தில் வந்து இந்த மலையை சுற்றி வாழ்ந்த மக்கள் வந்து இந்த சிலையை வந்து கொற்றவையாக வணங்கி பின்னர் பல்லவர் சோழர் காலத்தில் இது வந்து துர்க்கையாக வழிபாடு கொண்டு வந்தாங்க. இந்த கொற்றவை வழிபாடு வந்து துர்க்கை வழிபாடாக மாறுது. இப்போதைக்கு இந்த கோயிலில் யாருமே இல்லை. எவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு பாருங்கள். நான் எப்போ வந்தாலுமே இங்கே மணி அடிப்பேன். ஸோ வழிபட்டாச்சு. வாங்க நம்ம இங்கே வந்து இன்னொன்று என்னன்னா, பிற்காலத்தில் வைக்கப்பட்ட ஒரு சிவலிங்கம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு குடிக்கவும் தண்ணி இந்த தண்ணி தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு இங்கே இருக்க ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்காக நம்ம வந்தோங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒட்டி நம்ம போக தேவையில்ல. அங்கே பாருங்க இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து டால்மெண்ட்ஸ் இருக்குது, அதாவது கல் திட்டைகள் சொல்லுவாங்க. நம்ம சதுரகிரியில் எப்படி வந்து
தவசிப்பாறைன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இங்கே சாணிப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன். இங்கே பார்த்தீங்களா கொள்ளை அழகு. கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோங்க. காலைல நம்ம அடித்தோம் இல்லையா மணி. வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் மலைகள் சார்ந்த காணொளிகளை பதிவிட்டு வரேன். ஸோ தொடர்ந்து ஆதரவு தாங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.